வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். நாம் பேசும் வார்த்தைகள் தான் நம் உறவுகளின் தொடர்ச்சியை தீர்மானிக்கிறது என்பது உளவியல் பூர்வமான, இன்னும் சொல்லப்போனால் அனுபவபூர்வமான உண்மை கூட. நாம் ஒன்று நினச்சி சொல்லுவோம், அதை புரிஞ்சுக்கிறவங்க வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. உண்மையிலேயே நாம் எந்த உள்நோக்கத்தையோடு சொல்லியிருக்க மாட்டோம், யதார்த்தமாக சொல்லியிருப்போம். ஆனால் அவர்கள் இருக்கிற சூழல், அவர்களுக்கான புரிதலுக்கான அறிவு, அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய குணாதிசயம், அந்த வார்த்தையை எப்படி உள்வாங்கி கொள்ளுகிறது என்பது அந்த சூழலை பொறுத்தது. அதனால தான் உறவுகளிடத்தில் பேசும்போது, நட்புகளிடத்தில் பேசும்போது, உயர் அதிகாரிகளிடத்தில் பேசுகிற பொழுது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். நாம் யதார்த்தமாக பேசுகிற எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேச முடியாது அப்படின்னு. சார் என்ன சார், ஒவ்வொருத்தர்கிட்ட எனக்கு தோன்றதை பேசுவோம், இதில் போய் இவர்கிட்ட இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னா, நம்முடைய வார்த்தை தான் நம்மை பற்றிய ஒரு பிம்பத்தை சக மனிதத்தில் தோற்றுவிக்கணும். எப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறோம், எப்படி அணுகுறோம், எப்படி பேசுகிறோம் என்பதை குறித்து. அதுக்காக ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு ஏழை கவிஞன், அவனுக்கு பணம் தேவைப்படுது. ஒன்று அரசருக்கு கடிதம் எழுதினா, எனக்கு ஒரு 500 வெள்ளி பணம் கொடுங்கள் என்று. அரசன் என்ன பண்ணுகிறாரு, ஒரு படைத்தலைவனை கூப்பிட்டு அவன்கிட்ட 500 வெள்ளி கொடுத்து அந்த ஏழை கவிஞனுக்கு கொடுக்கு அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் வழியில் அவன் இந்த படைத்தளபதி என்ன பண்ணால் அதில் 200 எடுத்துட்டான். கவர்மெண்ட்டு மூலமாக எந்த பணம் வந்தாலும் முழுசாக வந்து சேராது இல்லையா. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், 200 எடுத்துகிட்டு 300 கொண்டு வந்து கொடுத்துட்டான். இப்போ இந்த கவிஞன் பார்க்குறான் 300 தான் இருக்குது. இப்போது நான் 500 கேட்டனே, அவர் 300 தானே கொடுத்துருக்காருன்னு தளபதிகிட்ட சொல்லவும் முடியாது. சொன்னால் அதை போய் அவன் அரசட்டம் எப்படி சொல்லுவான்னு தெரியாது. இப்போ அரசன்ட்டையும் நேரடியாக போய், ஏன்னா நான் 500 கேட்டால் நீங்கள் 300 தான் கொடுத்துருப்பீங்கன்னு கேட்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் தனக்கு 300 தான் சேர்ந்திருக்கிறது என்கிற உண்மையை அரசனுக்கு தெரிவித்தாக வேண்டும். இதுதான் சிக்கல். இப்போ அவன் யோசிக்கிறான், என்ன பண்ணுறது. படைத்தளபதிகிட்ட கேட்க முடியாது. அவன் கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். இல்லை உண்மையிலே அவன் எடுத்திருந்தால் இந்த செய்தியை மன்னருக்கு தெரிவிக்காமல் விட்டுருவான். மன்னருக்கு இந்த விஷயத்தை தெரிவிச்சாகணும். அப்படி தெரிவிக்கும் போது, இன்னும் நீங்கள் 300 தான் கொடுத்து விட்ருக்கீங்களே, நீங்கள் கொடுத்ததில் 200 குறைஞ்சிருக்குதுன்னு அரசர்கிட்ட சொல்கிறதுக்கு அவனுக்கு பயம். ஏன்னா அப்படி நாகரிகமாகவும் இருக்காது. அவர் உதவி செஞ்சுருக்காரு. இப்போ எங்கே போச்சு, ஆனால் இது மன்னனுக்கும் தெரிவிக்கணும். உடனே அந்த கவிஞன் என்ன பண்ணானா, ஒரு கடிதம் எழுதினானா. யாருக்கு? மன்னருக்கு. மன்னரே, நீங்கள் கொடுத்த பரிசுத்தொகை வந்தது. நல்லா கவனிங்க. மன்னரே, நீங்கள் கொடுத்த பரிசுத்தொகை வந்தது, மிக்க நன்றி. என் நன்றி எப்படி தெரிவிப்பது என்று தெரியவில்லை. நீங்கள் கொடுத்த 300 வெள்ளியின் அளவு, நீங்கள் 300 ஆண்டுகள், ஒரு வெள்ளிக்கு ஒரு ஆண்டு என்று 300 ஆண்டுகள் நீங்கள் நீண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அப்படின்னு லெட்டர் இட்டான். அந்த ராஜா பார்த்தோன்னே, இன்னும் 300 ஆண்டு, நம்ம 500 கொடுத்துருந்தோம், 500 அப்படின்னு இன்னும் 500 கண்டுபிடிச்சு அந்த தளபதியை கூப்பிட்டு மீண்டும் 500 சேர்த்தான் என்று. இது என்னென்னா, ராஜாவுடைய ஒரு குறை நடந்திருக்கிறது. அந்த ராஜாவிடத்தில் எவ்வளவு நளினமாக எவ்வளவு நாகரீகமாக சொல்லியிருக்கான் பாருங்க. அது மாதிரி தான் அடுத்தவர்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லும்போது, அவங்க குறைய உணர்த்தும் போது கூட அவர்கள் கவனத்தை மென்மையாக திருப்புகிற அளவிற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அதுதான் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தைகள் முக்கியம். அதே மாதிரி சொற்கள் பயன்படுத்துகிற பொழுது அமங்கல சொற்கள் எல்லாம் அடிக்கடி பயன்படுத்தப்படாங்க. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அந்த கல்யாண வீட்டில் சாவுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அப்போது அதாவது ஒருத்தர் இறந்துட்டாரான்னு கேட்குறது கூட ஒரு அமங்கலம்னு சொல்லுவாங்க. ஒரு வயசானவர் 2 பேர் பேசிக்கிறாங்களாம். அந்த ஒரு வயசானவரை இன்னொரு வயசானவர் பார்க்க வர்றார். இப்போ இவங்க 2 பேருக்கு தெரிஞ்ச வயசானவர் ஒருத்தர் சிக்காக இருக்கிறார். இப்போ வந்தவர்கிட்ட அவர் கேட்கணும், அவர் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்கறது அநாகரிகம். ஆனாலும் இவர் கேட்குறார், அவர் எப்படி இருக்கார், அவர் அடுத்த மாதம் பார்க்கலான்னு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறான்னு கேட்கல, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் அடுத்த மாதம் பார்க்கலான்னு இருக்கிறேன். உடனே இவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறதும் அமங்கலம். இவர் என்ன சொல்கிறாரு, போன மாதம் வந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம்.
இப்போ கேள்வி என்ன, இறந்துட்டாரா அதான் கேள்வி, பதில் என்ன, இறந்துட்டார் அதான் பதில். ஆனால் இறந்துட்டாருங்கிற சொல்லே பயன்படுத்தாமல் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு போகுது. அடுத்த மாதம் அவரை பார்க்கலான்னு இருக்கிறேன் இவர் சொல்கிறாரு, போன மாதம் வந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம், என்ன பொருள், செத்துட்டாங்க. அப்போது இறந்து விட்டாரா என்கிற கேள்விக்கு, இறந்து விட்டாரா என்கிற பதிலுக்கு இறந்து விட்டார் என்கிற சொல்லே பயன்படுத்தாமல் ஒரு உரையாடலை கையாண்ட பண்பாடு நம்முடைய பண்பாடு. எனவே நல்ல சொற்களை பயன்படுத்தி பண்பாடுள்ளவர்களாக வாழ்வோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். இயேசுநாதர் வருவார், கேட்பதெல்லாம் தருவார், பாசமொழி புகழ்வார், பாவிகளுக்கு அருள்வார். இயேசுநாதர் வருவார், கேட்பதெல்லாம் தருவார், பாசமொழி புகழ்வார், பாவிகளுக்கு அருள்வார். காலிழந்து நின்றால் தோள் கொடுப்பார் வள்ளல், கண்ணிழந்து நின்றால் கை கொடுப்பார் அண்ணல். காலிழந்து நின்றால் தோள் கொடுப்பார் வள்ளல், கண்ணிழந்து நின்றால் கை கொடுப்பார் அண்ணல். ஏழை என்று கண்டால் ஏற்றுக்கொள்வார் தேவன், ஏழை என்று கண்டால் ஏற்றுக்கொள்வார் தேவன். இல்லை என்று கேட்டால் அள்ளி வைப்பார் மன்னன், இல்லை என்று கேட்டால் அள்ளி வைப்பார் மன்னன், அள்ளி வைப்பார் மன்னன். இயேசுநாதர் வருவார், கேட்பதெல்லாம் தருவார், பாசமொழி புகழ்வார், பாவிகளுக்கு அருள்வார். அன்பார்ந்த வான்மலர் நேயர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயராலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற தலைப்பு, கடவுள் பயம் குறைந்திருக்கிறது, அதை சரி செய்வது எப்படி என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கின்றேன். அன்பானவர்களே, நாம் அன்றாடம் பார்க்கின்ற நிகழ்வுகளிலே சக மனிதனை எப்படி பார்க்கிறான் என்ற ஒரு நிலையை எண்ணி பார்க்கிற பொழுது இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இயற்கை அழிவுகளுக்கு மத்தியில் மனிதனே சக மனிதனை பல நிலைகளிலே வறுத்தெடுத்து அழிக்கின்ற நிலைகளையெல்லாம் நாம் பார்க்கிறோம். பாலியல் வன்கொடுமைகள், இளைஞர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாவது, ஒரு சில பணத்திற்காக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிவது, இப்படி பல நம் கண் முன்பாக நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, கடவுள் பயம் யாருக்குமே இல்லை என்று ஒரு வார்த்தையை சாதாரணமாக நாம் சொல்லிவிட்டு கடந்து போய்விடுகிறோம். ஆனால் கடவுள் பயம் குறைந்ததற்கான அல்லது குறைவதற்கான காரணங்கள் நம்மை சுற்றிலும் நிறைய இருக்கிறது. நாம் பழகுகிற பழக்கம், அல்லது நாம் சந்திக்கிற மக்கள், அல்லது நாம் நம்முடைய சமூகத்தில் பார்க்கிற அவல நிலைகள், நம் கண் முன்னே நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா, அப்படி இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்ற ஒரு கேள்வி நாம் கேட்டுக்கொள்வோம். அன்பானவர்களே, இங்கே பல நிலைகளிலே மனிதனுடைய மனம் குறுகி போய் உள்ளதா என்ற ஒரு கேள்வி மத்தியிலே தான் கடவுள் பயம் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இதற்கு காரணம்
இந்த சமூக அவலங்கள் அல்லது கொடும் குற்றங்கள், பலவிதமான வஞ்சிக்கின்ற நிலைகள், இதற்கெல்லாம் காரணம் கடவுள் பயம் இல்லாததே என்று யார் பேசினாலும் அவருடைய வாயிலிருந்து இதுதான் கருத்து வெளிப்படுகிறது. அப்படியானால் இதை சரி செய்வது எப்படி என்று பலரிடத்தில் நான் கேட்கிற பொழுது ஒருவர் என்னிடத்திலே சொன்னார், இதற்கு கடவுள் கண்ணை குத்தி விடுவார் என்று நாம் சொல்லலாமே. இப்படி கடவுளுக்கு பயமில்லாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் கடவுள் உங்களை சாட்டை எடுத்து அடிப்பாரே, இப்படியெல்லாம் சொல்லலாம் என்று கருத்து சொன்னார்கள். ஆம் அன்பார்வனர்களே, அது எத்தனை முற்றிலும் உண்மையாக இருக்கிறது என்பதை கூட நாம் இன்றைக்கு மறைக்க இயலாதவர்களாகவே இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவர்கள் கல்லாதோர் வேதம் என்று அழைக்கப்படுகிற சிறிய கத்தோலிக்கவிலே 10 கற்பனைகளுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது அவர் முதல் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, அதற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் செய்ய வேண்டியது கடவுளுக்கு பயப்படுவது என்பது. ஆனால் இன்றைய சூழல்கள், அது கிறிஸ்தவ குடும்பங்களாக இருந்தாலும் சரி, சமூக பல குடும்பங்களை பார்க்கிற பொழுது பயம் இல்லாத ஒரு சூழலையே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் உதாசீனமாய் அலட்சியமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து அதனோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு தண்டனை ஒருவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கிற பொழுது அவன் பணம் செலவழித்து எளிதில் அதிலிருந்து விடுதலையாகி வெளியே வருகிற பொழுது நமக்கு இந்த கேள்வி வருகிறது, அப்போ கடவுள் பயமே இல்லையா உங்களுக்கு? கடவுள் பயம் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி செய்திருப்பீர்களா என்றெல்லாம் நாம் வினவுகிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய மக்களே, கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு கடவுள் தருகிற நன்மைகள் எத்தனை என்பதை நாம் திருமறையில் பார்க்கிறோம். அவர்களுக்கு விடுதலை உண்டு. தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவருடைய வாழ்க்கை, அரசனுக்கு எதிரான செயலை அவர்கள் செய்ய துணிந்த போது தன்னுடைய உயிர் போய்விடும் என்ற நிலையிலே கூட அவர்கள் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததினாலே அவர்கள் வேதத்திலே நற்பெயர் பெற்றவர்களாக இன்றைக்கும் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை கடவுளுக்கு பயப்படுகிற வழியிலே நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். மோசே ஒரு நல்ல தலைவனாக வருவதற்கு கடவுளுடைய பயம் உதவியாக இருந்தது. யோசேப்பு தீமைகள் அவனை சுற்றி வந்தபோது, செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தபோது அதிலிருந்து அவன் ஓடி தப்பித்து அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கடவுளுக்கு பயந்தவனாயிருந்தான், ஒரு தேசத்தின் அதிபதியாக மாறினான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய மக்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு எச்சரிப்பும் கண்டிப்பும் கொடுக்கிறதா இருக்கிறது. அது இரு புறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. எனவே வேதத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பற்றி பிடித்து கொள்ளுகிற பொழுது நாம் கடவுளுக்கு பயந்த ஒரு பிள்ளைகளாய் நிச்சயமாக மாறுவோம். ஓய்வு நாள் பள்ளியில் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது, பள்ளிக்கூடங்களில் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது, ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6008.